1.5 மாசமாக கொடுத்த கமிஷன் அலுவலகத்தை கொடுத்த வழக்குல கம்ப்ளைண்ட்ல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால நாங்க இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டலாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன். ஏனென்றால் இவங்க திருமணம் செய்து 2.5 வருடமாக அவங்களோட குடும்பம் நடத்திவிட்டு ஒரு குழந்தைமை கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லா ஊடகங்கள்லயும் எல்லா யூடியூப் சேனல்ல எல்லா ஊடகங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த வழக்கு நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட, புகார் அளித்த பிறகு கூட இன்று வரையும் ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால், சாதாரண படிக்காத கிராமப்புறங்கள் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள், குற்றங்கள், அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். வருவார், ஒருவர் ஏமாற்றுவார், ஒரு குழந்தையை கொடுப்பார், அவர் இந்த சமுதாயத்தில் எங்க வேணாலும் சுற்றி கொண்டே இருப்பார். அவர் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்டோ எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது, விசாரிக்கப்படாது என்றால் அது எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது.